பட்டைய கலப்பு குட்டைய குழப்பு பட்டைய கலப்பு பட்டைய கலப்பு குட்டைய குழப்பு பட்டைய கலப்பு பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கலப்பு. செம்மையா இருக்குல்ல பாட்டு, டைட்டிலும் அதே தான். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கத்துனீங்கன்னா கேட்கும் எல்லாருக்கும். பாத்தீங்களா இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் குன்னத்தூர் பக்கத்துல இருக்க கருமஞ்சிறை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்க இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலை சிறப்பா கொண்டாடி வச்சுங்க, அடுத்து மாட்டு பொங்கல் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்கும்போது, அதை விட சூப்பரா இன்னொரு கேம் ஷோ மாரி ஒண்ணு பண்ணி அசத்திடலாம் அப்படின்னு. சரி என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதோதான் பாட்டு போட்டாங்களே பட்டைய கலப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதே டைட்டில வச்சு பைரவ பொங்கல் மாதிரி கொண்டாடிடுவோம் சிறப்பா. ரொம்ப சந்தோஷம், எல்லாம் எனர்ஜியா தான் இருக்கிறாங்க. இதே எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம ஷோ வந்து சிறப்பா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்கு யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது பயங்கர பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிடலாம், இந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து வேப்படையிட்டோம், ஓ இவங்களா அப்படி ஆச்சரியமா இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது கேப்டன் டிவியை சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்க நம்ம கேப்டன் டிவி ஆங்கர்ஸ் வச்சே ஷோ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அந்த வகையில அவங்கள மட்டும் கூப்பிட்டா எப்படி மாட்டு பொங்கல் சிறப்பா இருக்காது, அவங்களுக்கு ஒரு ஜோடி கொடுத்தா அவனுக்கு சும்மாவே பயங்கரமா பேசுவானுங்க, ஜோடி கொடுத்தா ப்ரோக்ராம் அல்டிமேட்டா பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஜோடியை கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு உங்க ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பா என்ஜாய் பண்ண போறீங்க, பாக்குற மக்கள் நீங்களும் பயங்கரமா என்ஜாய் பண்ண போறீங்க. அது ஏன்னா முழு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கர்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க, என்ன கேம் ஷோ கொடுத்தாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ நம்ம கேமுக்கு போலாமா, ஆரம்பிக்கலாமா மாட்டு பொங்கல? எனிவேஸ் இப்ப நம்ம ஒருத்தரா ஒரு பேரா கூப்பிட்டுருவோம் உள்ள. சோ ஃபர்ஸ்ட் யார் வர போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் டிவில ஒரு ஸ்டைல் மன்னன் அப்படின்னு கூட சொல்லலாம். சும்மா கேப்டன் டிவிக்கு செக் வாங்க வரும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா பல மேக்கப் எல்லாம் போட்டு பல வண்ணத்துல ட்ரெஸ் போட்டு வர ஒரே ஆளு எங்க ஆளு பிரவீன் பிட்டோ. அவர் கூட ஜோடியா இன்னொருத்தங்க வராங்க, அவங்க யார் அப்படின்றத டான்ஸோட பாருங்க. உன் பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல தேவையில்லை உன் வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல, பழகிக்கலாம் ஒத்தினே மஞ்ச நம்பக, பழகிக்கலாம் ஒத்தினே மஞ்ச நம்ப, பழகிக்கலாம் ஒத்தினே மஞ்ச நம்பக, பழகிக்கலாம் பழகிக்கலாம். அடேங்கப்பா, நான் உன்னை கலாச்சேன் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்க்கு, ஆனா நீங்க வந்து தெரிக்க விட்ட டான்ஸ் ஆடி. Thank you so much. சூப்பர், மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். ஆமாடா அழுத்தி சொல்லாதடா, மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். பா நல்லா இருக்கு. சோ அடுத்து யார் வர போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைரமுத்து வந்து பாட்டு எழுதுனா எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி இவர் தமிழ்ல பேசினா எங்க சேனலுக்கே ஃபேமஸ். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தமிழ் பேச்சாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவரை நாங்க செல்லமா இன்னொரு பேர்ல கூப்பிடுவோம், ஆனா அந்த பேரை நாங்க இப்ப கூப்பிட்டா கலாய்க்கிற மாதிரி இருக்கும். மாட்டு பொங்கல் அன்னைக்கு எப்படி அவர் வரப்போறாரு அப்படின்றத அங்க பாருங்க. சிலுக்கு மரமே சில்லென்று பூக்கவா, சீனி பழமே செவ்வாயில் சேரவா, தொட்ட இடம் குளிர் விட்டு போச்சு அப்படின்னு நான் அதுக்கு மேல ஆட மாட்டேன், என்ன வற்புறுத்தாதீங்க, இந்த டைம்ல நான் ஆட மாட்டேன் அந்த ஸ்டெப்புக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாரு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கிறேன். வணக்கங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்க ரெண்டு பேர் தனித்தனியா வந்து என்ன கிரௌடு என்ன மாஸ் வந்ததோ அது ரெண்டு பேர் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு கிரௌட் வந்தா எப்படி இருக்கும், மாஸ் வந்தா எப்படி இருக்கும். அவர் தான் எங்க தமிழ் பேர்லயே தமிழ் வச்சுக்கிறாரு. அவர் எப்படி டான்ஸ் ஆட்டு வர போறாரு அப்படின்றத அங்கே அக்கடை சூடு. கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் கொஞ்சி பேச நீ வேணும், கொஞ்ச தூரம் கைய கோத்து நடந்து போக நீ வேணும், வாணி நீளம் பூமியாளோ நடுவில் காதல் பாலமாகும், காலம் முழுதும்
சோ எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சோ பொங்கல்லாம் சிறப்பா வீட்ல கொண்டாடி இருப்பீங்க. செம்ம என்ஜாய்மெண்ட். இல்ல இதே ஊரை தான் கொண்டாடினீங்க நேத்து. நான் பார்த்தேன் மதுரை முத்து அவர் வந்தாருல. என்ன கூப்பிடாம விட்டீங்க பாத்தீங்களா? பட் இருந்தாலும் பரவாயில்ல. நான் பார்த்துதான் இருந்தேன் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாண்ணே. இந்த ஊரை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? செம்மண்ணே. அந்த தாறுமாறு பெஜாரு சோக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப ஒத்துழைச்சு கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஓகே, நீ அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. என்னன்னா காலைல இருந்து சாயங்காலம் வரை நான்வெஜ்ஜா போட்டு தள்ளாங்க. நைட்டு போகும்போது தான் தெரியும். அப்படி சாப்பிட்டு கூட உங்க ஒரு இன்ச்சு ஏறல பத்தியா? அதுதான். பின்டோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிராமத்துக்குலாம் வந்திருப்பீங்க. இல்ல லாஸ்ட் இயரும் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஒரு கிராமம் போயிருந்தோம். ஆக்சுவலா வந்து சென்னையில இருந்தாலும் ஒரு பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த நேட்டிவிட்டி டச்சோட ஒரு வில்லேஜ்ல வந்து செலிப்ரேட் பண்றப்போ அவங்க கொடுக்குற அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து ஒரு வேற லெவல்ல இருக்கும். லைக் அவங்க வீட்டு பசங்களை பாக்குற மாதிரி பாக்குறது. எனவே அவங்களோட இந்த சியர் அப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க. அதனால இது ஒரு பெஸ்டான ஒரு பொங்கலா போயிட்டு இருக்கு. அப்படிங்களா? வெரி குட். நீங்க ஏதாவது இல்ல ஊருக்கு வந்திருக்கீங்க, இந்த ஊரை பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க நம்மள பத்தி. பொங்கல் ரொம்ப நாளா வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கோம். சோ ஊர் மக்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே. உங்க கூடயும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா வணக்கம். ஒரு பட்ட பேர் வச்சிருக்காங்க, அது கூப்பிடுவாங்கல்ல, அப்ப நீ எல்லாமே பேசுறீங்க. அதுதான் ஆக்சுவலா பொங்கல் அப்படின்றது வந்து நம்ம சிட்டியில கொண்டாடுறத விட கிராமத்துல கொண்டாடுறதா வந்து ஆப்டா இருக்குது. அதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் நம்ம பண்ணோம். இந்த வருஷம் இதே மாதிரி ஒரு அழகான கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். அழகான பொண்ணுங்களும் இருக்கிறாங்க, பேரழகான ஆண்களும் இருக்கிறாங்க. சட்ரா கிளாப்ஸ் என்னண்ணே, அது அவங்களோட வந்து கொண்டாடுறது ரொம்ப பயங்கரமா இருக்குது. நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஈரோடு வந்து எனக்கு ஜென்ரலாகவே ரொம்ப பிடிச்ச ஊர். மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நான் கூடிய ஒரு ஊர். அண்ட் இங்கே வந்துட்டு இந்த மக்களோட இந்த பொங்கல் கொண்டாடுறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம்தான் கிராமத்து பொங்கல் அப்படிங்கிறது. என்னதான் நம்ம வந்து இவர் சொன்ன மாதிரி சிட்டியில பொங்கல் செலிப்ரேட் பண்ணாலும் இங்க வந்து இந்த மண் வாசனையோட பொங்கல் கொண்டாடுறதே ஒரு தனி சிறப்பு தான். ஹாப்பி பொங்கல். அண்ணா இப்ப ரெண்டு பேரும் ஏன் இவங்க கொடிகாத்த பொங்கல் மாதிரி குடிச்சிட்டு நிக்கிறாங்க? நைட் எல்லாம் உனக்கு ஷூட் வச்சா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுவ. இல்ல ஆக்சுவலா கரும்பு அப்படின்றது நம்ம வச்சுக்கணும்ல, அப்பதான் தெரியும் நீங்க பொங்கலை கொண்டாடுறோம் அப்படின்ட்டு. கிராமத்து மக்களுக்கு மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சோ ஷாம் அவர்களே, அண்ணா மீனாட்சி அவர்களே, ஓகே என்ன 2 ரவுண்டு தான் போக முடியுது உன்னால? ரவுண்டு எல்லாம் நல்லா போலாம், ஆனா இவங்க தான் கரெக்டா போல. இப்போ நெஞ்சடைக்குதுடா, இதுவே முடியல. ஆணவத்துல வந்து இந்த முடியெல்லாம் ஒரு நெட்டுக்குச்சு வேற. அண்ணா அதுவா வளர்ந்தது. சரி ஓகே, என்ன பண்ணலாம்? பட்டய கலப்பு குட்டைய குழப்பு பட்டய கலப்பு. சோ இன்னைக்கு வந்து நம்ம எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், ஃபர்ஸ்ட் கேம் நம்ம பண்ண போறோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? சோ கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களா சின்ன வயசுல டயர் ஓட்டிருக்கீங்களா? டயர் நம்ம எப்பயும் வழக்கம் போல சின்ன வயசுல ஓட்டுனதுதான். அது எப்பயும் யாரும் விளையாடாதது கிடையாது சின்ன வயசுல. நான் ஓட்டுறது நீ என்ன ஓட்டுறன்னு எல்லாருக்கும் தெரியுமாடா? இல்ல பைக் கார்லாம் ஓட்டுவல, டயர் அது கூட ஓட்டுவானா என்னன்னு தெரியலையே. அது கூட ஓட்ட தெரியாது, பின்னாடி டபுள்ஸ் தான். ஹேவிங் ஃபன் ஆல்வேஸ். ரைட். இப்போ என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு டயர் கொடுத்துருவோம். ஒரு மேல் இந்த கார்னர்ல நிக்கணும், ஒரு ஃபீமேல் அந்த சைடுல நிக்கணும். ஓகேவா? அதாவது உங்களோட ஒற்றுமை எப்படி இருக்கு அப்படின்றத இதுல தெரிஞ்சிடும். ஒரு டயர் வந்து மேல் கிட்ட கொடுத்தானா, ஒரு ஆண் கிட்ட கொடுத்தானா, அந்த ஆண் வந்து அந்த டயரை ஓட்டிட்டு ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற ஒரு பெண் கிட்ட கொடுக்கணும். அதாவது உங்க ஜோடி கிட்ட கொடுக்கணும். அந்த ஜோடி அதே மாதிரி இங்க எடுத்துட்டு வந்து அந்த ஆண் கிட்ட கொடுக்கணும். கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துல நீங்க எத்தனை வாட்டி வரீங்க போறீங்கன்றது கவுண்ட். அதாவது நீ எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆனது. தப்பி தவறி இந்த கோடு போட்டுருக்காங்க பாத்தீங்களா, ரன்னிங் ரேஸ் போற மாதிரி, அது பக்கத்துல அந்த மாவு மேல உங்க டயர் பட்டுடுச்சுன்னா திருப்பி நீங்க அந்த இடத்துக்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டணும். சோ 2 நிமிஷத்துல நீங்க எவ்வளவு ஓட்டுறீங்க டயர் எவ்வளவு ஓட்டுறீங்க அப்படின்றத நான் மட்டும் பார்க்க மாட்டேன், மக்கள் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் பாப்பாங்க. இப்ப வந்து நம்ம வரதும் போறதுமா இருக்கணும். ஆமா, நீ ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? ஸ்டே பண்ணும்போது இங்க அங்கேயும் போயிட்டு வந்திருந்தல, அத நீ இப்ப வந்து ஜோடியோட பண்ற, அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல டயரோட நம்ம வரது போறதுமா இருக்கணும்னு சொல்ல வரீங்க. கொஞ்சம் குச்சி கையில குத்துருவோம், அதுல தட்டிட்டு போகணும். சரியா? ஏன்னா ஒரே டைம்லயே 4 பேருமேவா இல்ல ஒரு ஜோடியா தனித்தனியா தான் பண்ண போறோம். 2 நிமிஷத்துல நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அந்த 2 நிமிஷத்துல இவங்க பண்றாங்களா, இவங்க வந்து இவங்க பண்றாங்களா அப்படின்னு பார்க்க போறோம். ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்தவங்க தான இந்த விளையாட போறாங்க. அது இல்ல, அப்படி இல்ல, குழுக்கள் முறையில நாங்க வந்து தேர்ந்தெடுப்போம்.
முகம் பார்த்து நாங்க கொடுப்போம் யாரு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. மறைச்சுக்கம்மா. ஆமா இவன் சும்மாவே நம்ம கிட்ட பேச மாட்டான். ரெடி, ஓகே. தமிழ் நீங்க பண்ணுங்க. இந்த வீர விளையாட்டை நீங்க தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ரசிகர்கள் பொங்குவாங்க நைட் டைம். ஓகேவா? சரி, ஓகே. நீங்க அங்க போங்க, உங்களுக்கு டயர் கொடுப்போம், குச்சியும் கொடுப்போம். அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தோம்னா திருப்பி அவங்க ஓட்டு வருவாங்க. பாக்கமா 2 நிமிஷம் நீங்க அங்க போங்க, டயர் கொடுங்க. சோ இங்க தமிழ் ரெடியா இருக்காங்க, பிரியா அந்த சைடுல ரெடியா இருக்காங்க. 3 2 1. जग 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 डन डन कडिडा कन कडी 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 தமிழர்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3.5 ஆக்சுவலா, ஆனா அந்த அரை கிடையாது, 3 தான் கவுண்ட் வரும். ஏன்னா உங்க ஜோடி வந்து கரெக்டா உங்ககிட்ட சேர்த்துருந்தாங்கன்னா 4வது ரவுண்டுக்கான ஒரு கண்டென்ட். பட் உங்க 3 ரவுண்டு தான் போக முடிஞ்சதுனால அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பண்றது, டயர் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா ஜேசிபி மாதிரி எதிர்பார்த்தேன். எது மாதிரி? ஜேசிபி டயர் மாதிரி. ஜேசிபி டயர், டிராக்டர் டயர் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் வெயிட்டா இருக்குமே, அது இங்க நவுலாது. நீ உள்ள படுத்துக்கிட்டு அப்படியே ரோல் ஆயிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஏங்க நீங்க ஏங்க இல்ல ரொம்ப அன்கம்ஃபர்டபிள் சாரி இருக்கங்காட்டி இதே வந்து ஜீன்ஸ் மாதிரி இருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபிள். நடுவுல சோட்டு வந்திருப்பீங்க இல்ல, நடுவுல சோட்டு வந்திருப்பீங்க அதானே. நெக்ஸ்ட் ரவுண்ட் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் பாத்துக்கலாம். இப்பெல்லாம் இவங்க கூட நெக்ஸ்ட் ரவுண்ட் பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ அடுத்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷாம். ஷாம் போங்க, அந்த எல்லைக்கு போங்க, நீங்க அந்த எல்லைக்கு போங்க, டயர் வாங்கி. சோ ஷாம் ரெடியா? ரைட்ண்ணே. ரெடி ஸ்டார்ட். சோ ஷாம் அவர்களே, மீனாட்சி அவர்களே, ஓகே என்ன 2 ரவுண்டு தான் போக முடியுது உங்களால? ரவுண்டு எல்லாம் நல்லா போலாம், ஆனா இவங்க தான் கரெக்டா போல. நெஞ்சடைக்குதுடா, இதுவே முடியல. என்னங்க நீங்க என்னங்க? நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கரெக்ட்டா ஓட்டுனவர், அதாவது ஓட்டுனாரா? பட் நீங்க 2-3 தடவை வெளியில போயிட்டீங்க. ஆமா, வெளியில போய் டயர் அந்த சைடு போகுது, குச்சி வச்சு. ஆனா இவங்களுக்கு இந்த கோட் பத்தாதே, இந்த கிரவுண்ட் தான் வேணும் போல, எல்லா பக்கம் ஓடுறாங்க. இதுல இருந்து உங்க ஜோடி பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஜோடியா? ஃபர்ஸ்ட் ரவுண்டே வா, டான்ஸ் மொக்க வாங்க. சூப்பர். சரி இப்போ கூட ஒண்ணு கெட்டு போல. உனக்கு ஜோடி மாறணும்னா எந்த ஜோடி கேப்ப நீ? நீங்க எங்க கை திரும்ப நமக்கா? போதும்ண்ணே. நமக்கு இல்ல, உனக்கு. எனக்கு நமக்கு போதும்ண்ணே இவங்களே. ஓகே ஓகே சரி ஓகே. பட் ஆனா நீங்க 2 ரவுண்டு தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. தமிழ் வந்து 3 2 3.
நம்ம பின்டோ அடிச்சிருவாரா? அடிச்சு நொறுக்கிடுவாருன்னா துவம்சம் பண்ணிடுவாரு. நாளைக்கு காலையில எப்படி ஊருக்கு போயிடுவாரு சரிங்களா? டயர் ஓட்டினே போயிடுவாரு போல இருக்கு. டயர் ஓட்டிட்டே போயிடுவாரு. சோ பின்டோ அடுத்து நீங்க தான் ரெடியா நில்லுங்க. சோ பிரவீன் அண்ட் மோனிகா ரெடியா? பொம்மை மாதிரி நிக்க கூடாது, நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். 3 2 1 செம்மையா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் வெக்கமா இல்ல உனக்கு? அவங்க 2 ரவுண்ட் அடிச்சாங்க, அதுலயே நாங்க 3 ரவுண்ட் அடிச்சோம். பெருமை உனக்கு. என்ன பண்றது? சோ செம்மையா வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இருந்தாலும் வந்து உங்களை பாராட்டணுங்க. சில பேர்லாம் வந்துட்டு கீழே விழுந்தாங்கன்னு வச்சுங்களேன், நான் வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா வந்து போகும்போது சொல்லிச்சு தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லைன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து எவ்வளவு கால இருந்து டயர்டா இருந்தேன் தெரியுமா, அதனால தான் கீழே விழுந்தேன் அப்படின்னுவாங்க. ஆனா நீங்க வந்து கீழே தானே விழுந்தேன், வாங்க வாங்க பரவாயில்ல, தோத்த கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த ஒரு தைரியத்தோட வந்தீங்க பாத்தீங்களா, அது பாராட்டணும். பாராட்டுங்க. உண்மையிலே அப்ரிஷியேட். ஏங்க பாராட்டலாங்க. இதுதாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள், நம்ம என்ன பண்ணாலுமே பாராட்டுவாங்க, அதான் நல்ல விஷயம். சோ தப்பாலாம் நினைச்சுக்கோங்க சரியா? எதுவும் நினைக்கலையா? ரொம்ப அழகா இருக்கு. சரி ஷாம், நீங்களும் 2 ரவுண்டு, இவங்களும் 2 ரவுண்டு. சோ அதனால தமிழ் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லுவான் அவங்களுக்கு. சோ என்ன பண்ணலாம் தமிழ், நீங்க வின் பண்ணிட்டீங்கன்ற ஒரு ஆணவத்துல இருக்கீங்க, முகத்துல தெரியுது. முடியெல்லாம் நட்டிக்கிச்சு வேற இல்ல, ஆணவத்துல வந்து இந்த முடியெல்லாம் ஒரு நட்டிக்கிச்சு வேற. அது அதுவா வளர்ந்தது. சரி ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சாங் போடு. சரி நீ ஆடுறதுக்கா? இல்ல நான் ஆடுறதில்ல, ஜோடியா ஆடிட்டோம். இதுல யார் ஆடுறாங்களோ வின்னர் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். நாங்க பெஸ்ட் ஜோடி. ஏய் அண்ணா பெஸ்ட் பாரு, இந்த மூஞ்ச பார்த்து சொல்லாத என்கிட்ட வந்து, என்னாலே பார்க்க முடியல, கண்ணு கலங்குது. சோ இருந்தாலும் இப்ப நீ சொன்னது நல்ல ஒரு விஷயம் தான். ஒரு பாட்டு போடுவோம், 2 பேரும் இந்த சைடுல வச்சு குத்தாட்டம் மாதிரி ஆட விடுவோம். அதுல யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க தான் ரன்னர். இன்னொருத்தவங்க தோத்ததாவே கணக்கு இருக்கு. முடிஞ்சு போச்சு அவங்க. ஒத்துக்கிறேன். இப்ப பாட்டு வரப்போது தமிழ், நீங்க அங்க போங்க, நாங்க அங்க போறோம், நீங்க அங்க போங்க. அப்படி போலாம், நீங்க போங்க. ரெடி 3 2 1 வந்தாடப்பா நான் வாழப்பா, டாப்பா டாப்பா டான்ஸ் ஆடப்பா, இன்னும் டீப்பா டீப்பா லவ் பண்ணப்பா, நீயே ஆடப்பா. அன்பு கொடுத்தா சொந்த ஆவி கொடுப்பேன், சும்மா அம்பு வளர்த்தா அட ஆவி எடுப்பேன்டா, கத்தி எடுத்து புத்தி தீட்டி முடிப்பேன், பக கொத்தி முடிப்பேன். எப்பா அப்படி போடு, நல்லா வாங்கி குத்து. செம்மையா வந்து பாத்தீங்கன்னா இறங்கி குத்துன்னு குத்துனாங்க. ஆனா இந்த பையனுக்கு தெரியாத ஒரு பொண்ணை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச பொண்ணு பொண்ணு தெரியலனா கூட பிரச்சனை இருந்திருக்காதுடா. ஏன் தெரிஞ்சிருப்பல, எப்படி நம்பர் வாங்கிருப்பாங்க. பேட் பாய், சூப்பரா. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிகினிங்ல வந்து குத்துன்னு குத்துனாங்க, மீனாச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது, அப்படியே வெறி வந்தது. சோ இப்போ அங்க மக்கள்கிட்ட கேட்கலாமா? ஓகே, யார் வந்து செம்மையா ஆடினாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறேன். இவங்களா அவங்களா? ஃபர்ஸ்ட் மார்க்கு யாருன்னு கேக்குறேன். இவங்களா? பத்தல. அப்போ இவங்களா?
பர்ஃபார்மன்ஸ்மா. மக்களோட தீர்ப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே நம்மளுக்கு வந்து பெஸ்ட் தீர்ப்பா அமையும். அது எல்லா ஷோலயும் நம்ம பார்த்திருக்கோம். மக்கள் வந்து இன்னமும் வந்து கலாச்சாரத்தை வந்து மதிக்கிறாங்க அப்படின்றது இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா நீ என்னதான் இப்படி புச்சி குத்துன்னு குத்துனாலும் பாத்தியா பல்பு தான் வெடியுது. தம்பி தொட கூட இல்ல, இறங்கிதான் குத்துனா பார்த்தல. அதான் சோ இன்னைக்கு நம்ம இந்த செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வின்னர் நம்ம தமிழ், ரன்னர் அப் வந்து நம்ம ஷாம், செகண்ட் ரன்னர் அப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பின்டோ அண்ட் அவங்க ரெண்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்துட்டேன், நான் கத்து கொடுக்க போயிருந்தேன். அது கடைசியில ஒரு டான்ஸ் ஒண்ணு வாங்கி குத்துற, அது குச்சி இல்லாம நீ குத்தினா நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, சூப்பரா போச்சு இந்த செக்மெண்ட். சோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அடுத்த செக்மெண்ட் அடுத்த ரவுண்ட் என்னன்னு பாக்குறதுக்கு அப்புறம் பார்க்க போறோம் இல்லையா? அதுல வந்து உங்களுக்கு கேம் மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒருத்தர் வராரு. அவர் யார் அப்படின்றது நீங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாரும், அது மட்டும் இல்லாம மக்கள் நீங்களும் வந்து பார்க்க போறீங்க. ஒரு பிரேக் அப்புறம் சூப்பர்னு உன் ஜோடியை கூப்பிட்டு வரணும். ஆனா நீ என்ன பண்ணிட்ட, அத்தும் ஜோடியோட நிக்கிற. இல்ல என்னன்னா இது கலாச்சாரத்திலே சரி கிடையாது. போயிடு. உங்களுக்கு சோ லியோனி அவர்களே, சாரி ஷாம் அவர்களே, நீங்க என்ன விளக்கு பூஜைக்கு விளக்கு ரெடி பண்ற மாதிரி வச்சுக்கிறீங்க? பின்டோ நீ எடுக்கலாம்டா துவையில. இல்ல இதான் சாக்குன்ட்டு அப்படியே நீ தடவி எடுக்கலாம். அம்மிக்கல்லப்பா. பட்டைய கலப்பு பட்டைய குழப்பு பட்டைய கலப்பு. வெல்கம் பேக் டு ஷோ. இது பட்டைய கலப்பு மாட்டு பொங்கல் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க இருக்கிற ஊர் மக்களோட சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மாட்டு பொங்கல். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் ஆங்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி வேற கொடுத்துருக்கோம். ரொம்ப பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. பாருங்களேன், பிரேக் முடிச்சு நான் மட்டும் இங்க வந்து நின்று பேசிட்டு இருப்பேனா, அவனுங்க தனியா அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பேட் பாய்ஸ். நீங்க பாருங்களேன், அதுவும் அங்க பாருங்க தமிழ் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான். சரி, இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னா தெரியுமா? இவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மக்களுக்கு சொல்லிடலாம். ஒரு சூப்பரான ஒரு ஜோடி உள்ள வரப்போகுது, செம்மையா டான்ஸ் பண்ண போறாங்க. அதாவது 4th பார்ட்டிசிபென்ட். ஓகேவா? அவங்க யார் அப்படின்றத அங்கே பாருங்க. எம்மாடி ஆத்தாடி பொண்ணு எனக்கு தரியாடி, நீ பாதி நாம் பாதி அட சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி. அரைச்சம்மாவ அரைப்போமா, துவைச்ச துணிய துவைப்போமா, ராமன் கதைய கேட்போமா, இல்ல வளர்ச்சி பார்ப்போமா. எம்மா 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 எம்மம்மா. எம்மாடி ஐயோ ஆத்தாடி பொண்ணு எனக்கு தரியாடி, முதலாளி நீதான் எனக்கு தொழிலாளி. சூப்பர்னு உன் ஜோடியை கூப்பிட்டு வரணும். ஆனா நீ என்ன பண்ணிட்ட, அத்தும் ஜோடியோட நிக்கிற. இல்ல என்னன்னா இது கலாச்சாரத்திலே சரி கிடையாது. போயிடு. டீ சாப்பிட்டு இருக்கவன் ஆளை கூப்பிட்டு வந்து இங்க நிக்க வைக்கிற. அவர் போயிட்டாரு. அவர் போறதுக்காக தான் அப்படி நான் சொன்னேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? மைக்கெல்லாம் தெறிக்க விட்டு வந்திருக்கீங்க போல. ஆமா, ஆக்சுவலா டான்ஸ்னா ஒரு ஃபயர், அதுதாங்க நமக்குள்ள இருக்க உயிர். செம்ம. மதன் இல்லையா? கண்டிப்பா. மதன், உங்களுக்கு மூச்சு வாங்குது. உங்க ஆளுகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரட்டுமா? இல்ல நானே பேசுறேன். நீங்க பேசிக்கிறீங்க. சோ வணக்கம், உங்க பேரு? மோனிகா. மோனிகா. 2 மோனிகாவா நம்ம டீம்ல இன்னைக்கு? சோ ஏன் ஃபர்ஸ்ட் வரல? கொஞ்சம் மாட்டு பொங்கல்ல மாட்டு வண்டியில ரவுண்டு போயிட்டு வந்தீங்களா? செம்ம. மாட்டு வண்டியில ரவுண்டு போயிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னாங்க. இப்போ நம்ம மத்த ஜோடியும் வந்துருவாங்க. அடே ஹலோ அப்படின்னு சொல்லி கட்டிலாம் முடிச்சிடலாம். ஸோ பாத்தீங்களா, புதுசா வந்திருக்காங்க. எப்படி ஆடினார்ல? இப்படிலாம் ஆடினாரு. அது இப்படி எல்லாம் ஒரு மாதிரி போடுறாரு. வலை எடுத்து கடல்ல போட்டாரு, மீனே மாட்டிக்கும் பொழுது. அந்த மாதிரி எல்லாம் செம்மையா ஆடினாரு. வணக்கத்துல செம்மையா இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ். தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரசிகர்கள் தான் எங்களோட இதய துடிப்பு. உங்களோட கைத்தட்டல் தான் எங்களுக்கு ஹார்ட். தயவு செஞ்சு கை தட்டுங்க எல்லாருமே.
ஆக்சுவலா இங்க வந்து எங்க தலை கார்த்தி அவர்களை வந்து கலக்கிட்டு இருக்காரு இந்த ஷோல. அவருக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையா ஆண்டவா. ரெடி போன் தலைவா, உன்னை எங்க பேச விட்டாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணினே இருக்கிறேன். சோ இப்போ வந்து நம்ம வந்து 2வது செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். 2வது செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமம் அப்படின்னு உடனே உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வருது? கிராமம் சிட்டியை விட்டுருங்க, சிட்டி தயவு செய்து தானே வேணாம் நம்மளுக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி வச்சிடும். கிராமம் அப்படின்னா வந்து வயல்வெளி, அழகான மக்கள், அதுதான் ஞாபகம் வருது. ஆட்டுக்கறி, ஆட்டுக்கறி தின்றது இல்ல, குடல் கறி, அந்த தலைக்கறி, இதுதான் கிராமம். அதுல ஒரு கிராம எஃபெக்ட். ஷூட்டிங்க்கு ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு ஹோட்டல்ல முக்குன்னு சாப்பிட்டு இதெல்லாம் ஞாபகம் பத்தி சொல்றான் பாத்தீங்களா? பேட் பட் நீங்க ஏதாவது பேச விட்டா பிரச்சனை ஆகுமே. இல்லைங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன். பஸ் நீங்க ஏதாவது சொல்லுங்க கிராமத்தை பத்தி. கிராமம்னாவே ஒரு அழகான கேர்ள்ஸ் இருப்பாங்க. கேர்ள்ஸ் அழகா இருப்பாங்க, பசங்க அதை விட அழகா இருக்கானுங்க. இல்ல பசங்க வந்து எங்க போனாலும் அழகா இருப்பாங்க, ஆனா பொண்ணுங்க வந்து கிராமத்துல அழகா இருப்பாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமம் அப்படின்னாலே உணவு வந்து அடிச்சுக்கவே முடியாது. சிட்டி லைஃப்ல என்னதான் கலர்ஃபுல்லா பார்த்து சாப்பிட்டாலுமே நல்லா இருக்காது. நம்ம சொன்னது நீ சொல்லுதான்ப்பா. இப்ப நீ சொன்னி அந்த கறி இந்த கறி எந்த கறியா இருந்தாலுமே அந்த மசாலா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25% வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல மிக்ஸி அதெல்லாம் அரைக்கிறாங்க. பட் இன்னும் 75% வந்து பாத்தீங்கன்னா அம்மிக்கல்ல தான் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மிக்கல்ல அரைச்சி போட்டாதான் வந்து மசாலாக்கு டேஸ்டே. பிரியாணினா எப்படி அம்மிக்கல்ல அரைச்சாதான் டேஸ்டே வரும். பிரியாணி எங்கடா அரைப்பாங்க? இல்ல பிரியாணிக்கு டப்பால தான் செய்வாங்க. ஓ மசாலா அதுல அரைப்பாங்க. சோ இப்போ கேமே வந்து பாத்தீங்கன்னா அம்மிக்கல்ல வச்சுதான். என்னன்னா ஒரு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்மிக்கல் கொடுத்துருவோம், அம்மிக்கல்லுக்கான மசாலாவும் கொடுத்துருவோம். நீங்க என்ன பண்ணும், தண்ணி தெளிச்சு அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அரைச்சி அது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணும். அதாவது மசாலா ஐட்டம்ஸ், ஓகேவா? அந்த பேஸ்ட்டை வந்து டேஸ்ட் பண்றதுக்காக இந்த ஊர்ல இருந்து யாராவது ஒரு லேடிஸ் வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டா அரைச்சிருக்கீங்களா, கரெக்டா அரைக்கலையான்னு. கரெக்டா அரைச்ச மாவை அரைக்கணும், அவ்வளவுதானே? வரேன் சார் பீப். ஸோ அதனால அரைக்கிறத நீங்க பக்காவா பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து வின்னர். இல்ல ஆல்ரெடி இந்த பெனால்டி மாதிரி ஏதாவது ஒண்ணு நாங்க கொடுத்துருவோம். மாவு அரைக்கணும்ன்றாப்ல. மாவு இல்லைங்க, இது வந்து மசாலா ஐட்டம். இந்த பிரியாணி மசாலா மாதிரி அந்த மசாலா இந்த மாதிரி. சரியா? இப்போ வந்து ஒரு பேரா கூப்பிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அம்மிக்கல்ல கொடுத்து மசாலாவை கொடுத்துருவோம். அரைச்சி தனித்தனியா பிளேட்ல வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஊராளுக்கு வந்து தலை பேசுங்க பண்ணோம். தலை பீப். இப்போ அம்மிக்கல் வருது பாருங்க. உங்க ஆள் தான் ஃபர்ஸ்ட் அரைக்க போறாரு. ஏய் இது இங்க அரைக்க சொல்லடா, இங்க அரைக்க சொன்னதடா. அங்கயா நான் இப்ப பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. வாயில போட்டு தொழிலா பண்ணுங்க, அதுக்கப்புறம் வாயில போட்டுக்கலாம். சரியா? உங்களுக்கு பீப் பீப் செம்ம ஆப்பு. ஆமா இல்ல தல, இது பொங்கல்னு வச்சுக்கோங்கல்ல. பொங்கலுக்கு எதுக்கு நம்ம இதெல்லாம் மசாலா எல்லாம் அரைச்சிக்கணும்? ஏன்னா இப்ப மத்தியான சாப்பாடுக்கு நம்ம சாம்பார் உருளைக்கிழங்கு எல்லாம் வைக்கணும்ல, அதுக்கு நம்மளுக்கு தேவையில்ல மசாலா. அதுக்குதான். சூப்பர் தல, செம்ம. நீ யோசிக்க அடுத்த செகண்ட் நான் பதில் ரெடி பண்ணிட்டேன். ரெடியா? சோ இப்போ வந்து ஷாம் நீங்க தான் வர போறீங்க. தலை இருக்கிறப்ப வாழ இல்ல எந்த வாழா இருந்தாலும் இப்ப நம்ம ஆடிதான் ஆகணும். சோ 2 நிமிஷம் டைம் ஒரு டீமுக்கும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க வரீங்க, மசாலா தொக்கு மாதிரி ரெடி பண்றீங்க, அதை தனியா எடுத்து வச்சுக்கிறீங்க இந்த இலையிலேயே. ஓகேவா? நக்கி பாக்குறதுக்கு நம்ம டீம்ல இருந்து ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க கரெக்டா சொல்லுவாங்க நல்லா இருக்கா இல்லையான்னு. அதனால அளவா பார்த்து போட்டு அரைங்க. மிளகெல்லாம் அதிகமா போட்டீங்கன்னா அவங்க பலார்னு வச்சிருவாங்க. பயங்கர கோவக்காரங்க அவங்க. ரெடியா? சோ ஃபர்ஸ்ட் வாங்க. அமருமா என்னப்பா? ரெடி? ஒழுங்கா உட்காருப்பா. டேய் ஒழுங்கா தான்டா உட்கார்ற. 3 2 1 ஸ்டார்ட்.
சோ லியோனி அவர்களே, அண்ணா சாரி ஷாம் அவர்களே, ஷாம்ல. நீங்க என்ன விளக்கு பூஜைக்கு விளக்கு ரெடி பண்ற மாதிரி வச்சுக்கிறீங்க? இதுதான் வந்தது. அதான் இத வச்சு சமையல் எல்லாம் பண்ணலாம், நல்லா டேஸ்ட் பண்ணலாம். இத வச்சு எத்தனை பேருக்கு சட்னி செய்யலாம்? இத வச்சு ஒரு 100 பேர் பண்ண முடியாதனாலும் ஒரு 2 பேர்னா சாப்பிடுவாங்க. சந்தோஷம். தட்டை வச்சு ஓரமா பிடில. சோ அடுத்து பின்டோ. வாங்க ஜி. கம், நீங்களும் உங்க ஆளும் கூப்பிட்டு. ஆமா, நான் சொல்லனாலும் நீ அதான் பண்ண போற. வா ஸ்டார்ட். எடுத்துருங்க. துவையில எடுத்து உங்க தட்டுல வச்சுங்க. பின்டோ நீ எடுக்கலாம்டா துவையில. இல்ல இதான் சாக்குன்ட்டு அப்படியே நீ தடவி எடுக்கலாம். அம்மிக்கல்லப்பா போங்க. அவங்களா ஏதோ அகல் விளக்கு செய்யற மாதிரி பண்ணாங்க. நீ என்ன ரெடி பூவா ஊட்டுற மாதிரி இருக்குது கொஞ்சோண்டு. அது தெலுங்கு பூவா அப்படிதான். தெலுங்கு பூவா அப்படிதான் இருக்குமா? சரி, ஏன் இவ்வளோண்டு? சின்னதா இருந்தாலும் கொஞ்சம் சிறப்பா இருக்கணும். வேணாம். சரி, வார்மா பண்ணிடுங்க, அப்புறம் பாருங்க. தமிழ் வாங்க, நீங்க வாங்க. சிம்பு வந்திருக்காப்ல. சிம்பு, நீங்க பண்றீங்களா இல்ல வழி விடுறீங்களா இளைஞர்கள்? நம்ம எதுவுமே லாஸ்டா தான் வருவோம். வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் போறான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் வர்றான்றது. அப்ப நீங்களே வாங்க. இல்ல நம்ம லாஸ்ட்ல பண்ணிடலாமா? வாங்க தமிழ் வாங்க. ஸ்டார்ட். இல்ல இது வந்து ஆக்சுவலா நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தா அது வடன்னு கூட சொல்லுவாங்க. இல்ல அப்படிதான் இருக்கு. பத்திரமா வச்சுங்க உங்க ஆளோட சேர்த்து போய். உங்க ஆளோட சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? அது ஒரு ஆனந்தம் தான். தல ரெடியா? தல கல்லு எங்க தல? சிம்பு மதன் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து செமையா மிமிக்ரி பண்ணுவாரு, இமிடேட் பண்ணுவாரு. இவ்வளவு பண்ணிட்டு இருக்கும்போது கூட நீ வந்து கடலை போட்டு நிரப்பி நல்லா பண்ணிட்டு இருக்க. செம்மையா மிமிக்ரி பண்ணுவாரு, இமிடேட் பண்ணுவாரு. சிலம்பரசன் மாதிரியே லுக் லைக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தல நீங்க ஏதாவது எங்களுக்காக பொங்கல், மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஸ்பெஷலா மாடுக்காக ஏதாவது பண்றீங்களா? மாட்டு பொங்கலுக்காக ஏதாவது பண்றீங்களா? கண்டிப்பா தல பண்றேன். லைட்டா ஒரு மிமிக்ரி பண்ணலாம். ஓகே, தாராளமா தல, யூ கேன். இளைய தளபதி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கு? சூப்பர். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இளைய தளபதி விஜய் நான் வந்து பொங்கல் வாழ்த்து சொல்லியிருந்தா எப்படி பண்ணி பார்க்கலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களா, ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற குட்டி குட்டி குழந்தை எல்லாரும் வணக்கம். நான் பைரவா வந்துட்டேன், கை தட்டலன்னா நான் போயிரவா. பாசத்துக்கு முன்னாடிதான் நான் பண்ணி, பகைக்கு முன்னாடி கூலிமா. இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா, செம்மையா எல்லாரும் கை ஷூட். கண்டிப்பா கலக்குறீங்கன்னா. தல அடுத்து வந்து
இளைய தளபதியை பத்தி பேசிட்டீங்க. ஓகேண்ணா. கண்டிப்பா அங்க இருக்கிறவங்க தலையை பத்தி கேட்டுன்னு இருக்காங்க. கண்டிப்பா. தலை மாதிரி. ஹலோ மாஸ்டர் சிங் 1 2 3 ஏன்னா தமிழ் மயில் வாகனம் அண்ணன் வந்துட்டாங்க பட்டே கலப்பலாம்ல. பிரமாதம் கலகிட்டீங்க. சரி இப்ப வந்து தமிழ் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான் ஓகேங்களா? அவனை வந்து நீங்க டிஆர் மாதிரி திட்டணும். டிஆர் கோவப்பட்டாருன்னு எப்படி இருக்கும்ன்றது நாங்க பார்த்தது கிடையாது. நான் டிஆர் மாதிரி பேசல. இல்லப்பா நீ பாதிக்கப்பட்ட ஒரு நபர். ஓகேவா? டிஆர் ஒன்னு திட்டுவார். ஆல்ரெடி அப்படிதான் இருக்கேன். தெரிஞ்சு போச்சு. பேச வைக்கிறியா இல்ல பேச வைக்கிறியான்னு கேக்குறேன். என்னப்பா நீ மட்டுமே பேசுற, ஆனா யாருமே பேச வைக்கவே மாட்டேற. ஒரு விஷயம் சொல்ற நல்லா தெரிஞ்சுக்க. இப்படியே நீ பேச அப்புறம் ஆயிடுவப்பா நீ லூச. புரிஞ்சுதா? ஏ டண்டனக்கா டனகுனக்கா டண்டனக்கா டனகுனக்கா கை தட்டுங்கப்பா. நல்லா இருக்குப்பா ஆர்சியில கலக்கிறப்பா. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல்ப்பா. கை தட்டுங்க கை தட்டுங்கப்பா. கை தட்டுங்கப்பா. உங்க ஊருக்கு டிஆரே வந்திருக்கிறாரு. என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி. மதன் இப்ப நீங்க அரைக்க போறீங்களா இல்ல உங்க ஆள் அரைக்க போறாங்களா? ரெண்டு பேரும் சரி ஏற்கனவே அரைச்சிட்டோம். அது எங்களுக்கு தெரியல. லேட்டா உள்ள விட்டு தப்பு வெளில அரைச்சினா நீங்க இல்ல தல ஆக்சுவலா உள்ள வரும்போது சொன்னாங்க செகண்ட் ரவுண்ட் அப்படின்னாங்க. அத பொங்கல் ஏதோ ரவுண்ட்லான்றாங்களே இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. வந்தாதான் ரொம்ப டஃப்பா இருக்கு. ரொம்ப டஃப்பா இருக்குல்ல? சரி ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் கேம் வந்தீங்கன்னா இன்னும் டஃப்பா இருந்திருக்கும். ஏன்னா டயர் வச்சு விளையாடி இருப்பாங்க. டயர் ஆமா செம்ம ஃபயரா இருந்திருக்குமா இது? உங்ககிட்ட பேசுனது தப்பு பீப். இப்ப நீங்க இது அரைக்கிறீங்களா? கண்டிப்பா உட்காருங்க. குண்டு பேர் பிரியா. தமிழன் பிரியா. தமிழன் பிரியா. பத்திரிகை அடிச்சுட்டா? இல்ல வேண்டாம். அந்த அளவுக்கு விட மாட்டேன். இல்ல நீங்க பத்திரிகை அடிக்கலாம் வச்சிருக்கீங்க போல இருக்கு. என்ன மிக விரைவில். டேய் அவ்வளவு நிப்பாட்டி. அந்த ஸ்டெப்ப இப்படி கூட போடலாம்ல? அதே இப்படி போட்ட. ஆக்சுவலா சந்தோஷம் வந்து அப்படிதான் தெரியல. அப்படி இப்படின்னு பட்டைய கலப்பு குட்டைய குழப்பு பட்டைய கலப்பு. ஓகே இந்த ஊர்ல இருந்து யாராவது ஒருத்தரை கூப்பிடுவோம். அந்த ஒருத்தர் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அதிசயம் காத்துட்டு இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. சூப்பரே கூப்பிட்ட உடனே இந்த ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 அக்காங்க வந்திருக்காங்க. நிறைய அக்காங்க இருந்தாலும் 2 அக்கா இப்ப வந்திருக்காங்க. சோ அக்கா உங்களுக்கு வேலை என்னன்னா இவங்க எல்லாம் வந்து ஒரு துவையல் மாதிரி செஞ்சிருக்காங்க. அதாவது தண்ணி, காஞ்ச மிளகா, மொச்சக்கடலை, தேங்காய் இந்த 4 போட்டு லைட்டா அரைச்சி துவையல் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்து எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தா கூட நீங்க சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் குடுமா தலைவா வந்து நான் கடைசியில் வாங்கிக்கிறேன். நீங்க டேஸ்ட் மட்டும் பாருங்க. 2 பேரு டேஸ்ட் பாருங்க. கடைசியில சொல்லலாம் ரிசல்ட் சொல்லிடலாமா? மா ஷூட்னா சூப்பர்னா அட ஊர்கா செமையா இருக்கு நினைக்கிறேன். ஓகே நீங்க ஏதோ சொல்லாதீங்க. இப்ப சொல்லாதீங்க தாங்க. ஓகேவா நீங்க பேசிங்க. ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்ல மியூசிக் எல்லாம் போடுவாங்க. ஒரு பிஞ்சு இவங்கெல்லாம் சமைக்க லாக்கியா இல்லையான்றதை நீங்க சொல்லணும். டேய் மிரட்டாத. இல்ல மூஞ்ச கிட்ட காமிச்சாலே மிரட்டின மாதிரி தான் இருக்கும். தள்ளியே இருக்கு. துவையல் நிறைய இருக்குன்னு சந்தேகப்படாதீங்க. நிறைய வச்சக்கல்ல இது அவ்வளவுதான்.
இல்ல ஒரு ஏதோ பேசி கூப்பிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகேவாக்கா, 4 துவையலும் சாப்பிட்டீங்களா? யாரோட துவையல்? என்னக்கா பயமா இருக்கு? ஓகே, தெளிவா இருக்கீங்களா? ஓகே, யாரோட துவையல் வந்து கேவலமா இருந்தது அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்ல உண்மையை சொல்ல, அதெல்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் யாருக்கு மார்க் கொடுக்கலாம்? நல்லா இருந்தது. சாங் போட்டா டான்ஸ் ஆடணும், அதானே? இருங்களேன், இந்த அம்மி எல்லாம் எடுத்துட்டு இவங்க எல்லாம் டாடா பை பை சொல். காரம் கரெக்டா இருந்ததா? சரி ரெண்டாவது. சரி ரெண்டாவது. சரி சொல்லி தொலைங்க, ரெண்டாவது யாருக்குன்னு. இவருக்கா? போடா. ஓகே, ஆடுங்க, போங்க போங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. கத்திரி புதாவணி கட்டி வந்த மோகினி கித்தாப்ப காட்டுறாளே, என்ன செக்காட்டம் ஆட்டுறாளே. அள்ளிப்பு வசிரிச்சவ அசின் போல நடிச்சவ அப்பம் பேச்ச கேட்கிறாளே, என்ன அக்கு அக்கா பேக்குறாளே. பட்டப்புள்ள வளப்ப காட்டி போனா உசுர சுண்டி, அதை எண்ணி மனசு நோவ ஆன சரக்கு வண்டி. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. பாட்டு கம்மி பண்ணாங்கன்னா நம்ம நிறுத்திக்கணும்னு அர்த்தம். நம்ம நிறுத்திக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா செம்மையா வந்து 2 பேர் துவையல் செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் சிம்புக்கும், செகண்ட் மார்க் நம்ம தமிழுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு பிளான் பண்ணாங்க, கொடுத்தாச்சு. பட் பேர் சொல்லுங்க. பேர் பிரியா. தமிழன் பிரியா. தமிழன் பிரியா. பத்திரிகை அடிச்சுட்டா? இல்ல வேண்டாம், அந்த அளவுக்கு விட மாட்டேன். இல்ல நீங்க பத்திரிகை அடிக்கலாம் வச்சிருக்கீங்க போல இருக்கு. என்ன மிக விரைவில் வேணாம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, இந்த 2வது செக்மெண்ட்ல ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாம் தோத்துட்டீங்களேன்னு சந்தோஷப்படணும். இரு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க தானே? அவனை உனக்கு வெயிட்டா உனக்கு கொடுக்குறாரு. நீங்க ரன்னர் அப், அதனால நீங்க கவலைப்பட வேணாம், நீங்களும் கவலைப்பட வேணாம். சோ இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஒருத்தர் என்ட்ரி ஆவாரு, அவங்களோட சேர்ந்து இவங்களும் ரொட்டேட் ஆகணும். அதாவது ஓடணும், ரவுண்ட் அடிக்கணும். நீங்க பாருங்க யாருன்னு. அந்த ஸ்டெப்ப இப்படி கூட போடலாம்ல, அதே இப்படி போட்ட. ஆக்சுவலா சந்தோஷம் வந்துட்டு அப்படிதான் தெரியல, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணும். அது ஏதாவது ஒண்ணு பண்ணும், அடுத்தவங்க கையை பிடிச்சி பண்ணணும் எதுவும் இல்ல. சரி, எப்படி இருந்தது இந்த மாடு பசு மாடை நீங்க கூப்பிட்டு வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு இப்படி எல்லாம் வந்திருக்கணும்? இல்ல, வாழ்க்கையில முதல் முறையா மாட்டு பொங்கல் எதுவும் வந்து பசு மாட்டு கூட வந்து இதுதான் ஃபர்ஸ்ட். உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே வந்து இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே. ஓகே, ஸோ அவங்களோட வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலை எனக்கு. ஸோ என்னன்னா அவங்க ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றதுக்குள்ள கோச்சிட்டு போயிட்டாங்க. ஆமா, இல்ல ஆக்சுவலா கிரௌடு பார்த்தா எந்த மாடுக்குமே வந்து ஒத்துக்காது. ஏன்னா அந்த மிரல்ற சத்தம் வந்துன்னா அது ஓடிரும், இடிக்கிற மாதிரி வரும், முட்டுற மாதிரி வரும். பாருங்க இப்ப கூட நம்ம பேசிட்டு இருக்கோம், அந்த ஒரு மாடு கத்துது பாருங்க. அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று நடக்கும். பின்னாடி இல்லப்பா, முன்னாடி தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும், அதனால தான். பட் இருந்தாலும் நீங்க டான்ஸ் மூவ்மெண்ட்லாம் போட்டு வந்தீங்களே இப்போ, அது செம்மையா இருந்தது. கொஞ்சம் அட்டாச்சா இருக்காதீங்க, எல்லாருக்கும் இங்க புகையுது. ஸோ செம்மையா இருந்துச்சு. செகண்ட் செக்மெண்ட்டும் சூப்பரா போச்சு. அடுத்த செக்மெண்ட், 3வது செக்மெண்ட் இதை விட அல்டிமேட்டா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம். அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது பட்டைய கலப்பே பொங்கல். எப்பவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸா இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல அவங்க கூட வந்து ஒரு ரேஸ்ல எந்த அளவுக்கு பேலன்ஸா இருந்தனோ அந்த மாதிரி எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். What's happening?
எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் எப்படி சொல்றது? காதலா, இதுதான் காதலா. பட்டைய கலப்பு, பட்டைய குழப்பு, பட்டைய கலப்பு. வெல்கம் பேக் டு ஷோ. இது பட்டைய கலப்பு பொங்கல் ஸ்பெஷல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான செக்மெண்ட்லாம் நாங்க வச்சுட்டு இருந்தோம். சிலம்பரசன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இமிடேட் பண்ணி நம்ம சிம்மு மதன் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அது இல்லாம இவங்க எல்லாம் வந்து டேய் 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 எங்க போயிட்டாங்க? பறக்கும் ராசாடியே நில்லு, இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு. கடிகாரம் பொய் சொல்லும் என்றே நான் கண்டே, கிழக்கெல்லாம் மேற்காகிட கண்டேனே. பறவை போலாகினேன் போலாகினேன் என்று, சிறகும் என் கைகளும் ஒன்று. வணக்கம் பஸ். ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஓப்பனிங் கொடுக்கலான்னு வந்தேன். அப்ப என் கூட இருந்த ரெண்டு இல்ல ஒரு 3-4 டெத்தி பேர்ஸ் காணும். நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறாங்க? கேமுக்கு வரணும்ல. உங்களுக்கு ஒரு பொண்ணை வந்து விளையாட தான் கொடுத்தோம், அதாவது கேம்ல. நம்ம பிரேக் பாத்துக்கலாம். உங்க பிரேக் இந்த வண்டியில பிரேக் பிடிக்கிறதுக்காகவே நீங்க டிவி வச்சிருக்கீங்க போல இருக்கு. நீ இறங்க, உங்க ஆபத்து. உனக்கு நான் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறேன் உங்க வீட்டுல இருந்தீங்க. வா நான் வண்டியை விட்டு வந்துடுறேன். வண்டியை விட்டு வா. மத்தவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்களா? ரெடி. சரி, ஓகே. தலா இப்போ என்னன்னா எப்பவுமே பசங்க வந்து ஸ்லோ சைக்கிளிங் ஓட்டுவாங்க, பின்னாடி லேடிஸ் உட்காந்துட்டு போவாங்க. பட் நம்ம இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா லேடிஸ் சைக்கிள் கொடுத்து லேடிஸ் ஓட்டுவாங்க, பின்னாடி ஜென்ஸ் உட்காந்துட்டு வருவாங்க. இது செம்ம மேட்ச் இல்ல? இதுவரைக்கும் யாருமே பண்ணது இல்ல. நீங்க என்னைக்கு தான் நீங்க ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கறது கம்மி பண்ணுவீங்க? இல்ல தல, ஆக்சுவலா வந்து டே நைட் எஃபெக்ட், வாட் கேன் ஐ டு டெல் சம்திங் ராங், சோ பேட் கிளைமேட். நீங்க உங்க பேரிட்ட போறனா அந்த பையன் ட்ரிபிள்ஸா வந்துருவான். தயவுசெய்து போயிடுங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேர் நிறைய பேர், அதாவது 4 பேர் இருக்காங்க இல்லையா? ஒவ்வொருத்தங்க வந்து அவங்க பார்ட்னரை பின்னாடி உட்கார வச்சு டபுள்ஸ் அடிக்கணும். அதாவது ஸ்லோ சைக்கிளிங். காலை கீழே வச்சாங்கன்னா அவுட்டு. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் காலை கீழே வச்சாங்கன்னா அவுட்டு. 4 ட்ராக் இருக்கு. 4 ட்ராக்லயும் ஒவ்வொருத்தங்க வர போறாங்க. பேசிக்கிட்டே இருந்தா வேலை கிடையாது. வாங்க அங்க போய் பார்க்கலாம். ரெடியா? எல்லாரும் ரெடியா? அண்ணா பேலன்ஸ்க்கு எதை பிடிக்கிறதுக்கு? டேய் தமிழ் பேலன்ஸ்க்கு எதை பிடிக்குதுன்னு கேக்குறான். நான் வேணா பின்னாடி வரட்டா? வேண்டாம் பரவாயில்ல, நான் பிடிச்சிக்கிறேன். ஓகே. சோ லேடிஸ் சைக்கிள் ஓட்டணும், ஜென்ஸ் வந்து பின்னாடி உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். 2 பேர் காலும் கீழே படக்கூடாது. 2 பேர் காலம் கீழே படவே கூடாது. ஸ்டார்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்லோவா போறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? ரெடி? 3 2 அவங்க ட்ராக்ல தான் போகணும். ஸ்டார்ட். ஸோ சைக்கிள் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமா ஓட்டுனீங்க. இருந்தாலும் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் பொங்கலுக்கு, மாட்டு பொங்கலுக்கு நம்ம வந்து இந்த சைக்கிள் ரேஸை வச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு சட்டம் மாரி ஆயிடுச்சு. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பெண்களுக்கு நம்ம எப்பவுமே பக்கத்துணமா ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பெண்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க கூட நம்ம லைஃப்ல பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்துட்டே இருக்கோம்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்பவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸா இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல அவங்க கூட வந்து ஒரு ரேஸ்ல எந்த அளவுக்கு பேலன்ஸா இருந்தனோ அந்த மாதிரி எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். லைஃப் லாங் இருப்பேன்னு சொல்றியா? ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டரா? சிஸ்டர் அண்ட் சிஸ்டராவா? பிரதர் அண்ட் சிஸ்டராவா? ஓகே தென் சரி ஓகே. இதுல யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூவா ஓட்டுனது அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்டோ தான். ஆனா மனசாட்சி இல்லடா, நான் எனக்கு இருந்தது, அதனாலதான் நான் அவனை சொன்னேன். ஓகேவா? பின்டோ வந்து நீ முன்னாடி வந்ததுதான்டா தப்பு. அது மட்டும் இல்லாம நம்ம மதன் எங்கடா?
மதன் எங்க எங்கம்மா மதன்? என்னமோ ஒரு மாதிரி புதுசா இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. என்ன அது? What's happening? எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் எப்படி சொல்றது? காதலா இதுதான் காதலா? ஓ, இதான் காதலா? இல்லை இப்படிதான் இருக்குமா? தெரியலையே. ஐயோ, my God. பாடா பாடணும்னு தோணுதே, ஆனா பாட முடியலையே. எப்படி பாடணும்னு தெரியல. லிரிக் வரல, மியூசிக் வரல, டியூன் வரல, ஒரு வரல. ஆனா பாடணும்னு தோணுதே, பாட தோணுது, என்னமோ தோணுது, வேற என்னமோ வருது. என்ன வேற மாதிரி பண்ணுது, என்ன போட்டு தாக்குது, என்ன தலைகில போட்டு திருப்புது, என்னமோ ஆயிடுச்சு. ஓ எஸ், திஸ் இஸ் லவ், ரைட்? இது லவ்டா, இதுதான் லவ்டா, இது லவ்டா. என்ன இது? Girl, I'm in love with you. But you know what? I don't care. நீ வாழ்நாள் முழுக்க என் கூட இருப்பியான்னு எனக்கு தெரியல. இல்லை, ஒரு நாள் மட்டும் இல்லை, இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ணா போதும். இன்னைக்கு 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 நைட் இன்னைக்கு நைட் இன்னைக்கு நைட் இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ணா போதும். இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ணா போதும். இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ணா போதும். இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ணா போதும். இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ girlfriend ஆனா போதும். இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ girlfriend ஆனா போதும். இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ girlfriend ஆனா போதும். போதும் போதும். ஏன் தல நீங்க வந்து இப்ப சோகமெல்லாம் ஃபீல் பண்ணி இதுதான் காதலா அப்படின்னு சொல்லி ஏன் திடீர்னு மூட் அவுட் ஆயிட்டீங்க? இல்ல தல, ஆக்சுவலா வந்து இதுல ஜெயிக்கணும்னு நினைச்சேன், பட் ஆனா தோத்துட்டேன். வாழ்க்கையே தான் தல. சரி விட, இருந்தாலும் பரவாயில்ல, உன் சோகத்தை நீ வெளிப்படுத்திட்ட. இதுதான் காதலா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சா இல்லன்னா அதுகிட்ட கேட்கலாமா? கண்டிப்பா தல. ஆக்சுவலா நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்களா? என்ன, எப்போ இம்ப்ரெஸ் ஆனீங்க? அவர் டான்ஸ் ஆடும்போது இம்ப்ரெஸ் ஆனீங்களா இல்ல தனியா அங்க பேசிட்டே இருந்தாரு? அங்க அப்படியே ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ரியாக்ஷன் விட்டு இந்த பாட்டு போனதுக்கு அப்புறமா கத்துனாரு அதுவா? இல்ல பாட்டு போயிட்டு இருக்கும்போது நடுவுல லிரிக்ஸ் தெரியாம சிங்க் ஆகாம கத்துனாரு. ஏய் சம சம. ஆமாமா, நான் கூட இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏதோ சொல்லுமே தல சம. நல்ல வேலை நீ அடுத்தாங்க போ. இல்ல நீ வா வா. டேய் டேய் டேய், உன்னை கேம் ஷோ கூட்டு வரும்போதே ஒரு பெரிய பெல்ட் வாங்கி வச்சிருக்கணும், ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறதுக்கு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மூணாவது செக்மெண்ட்டையும் தாண்டி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். நாலாவது செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பட்டய கலப்புல ஒரு பிரேக் போயிட்டு வந்துடும். இது பட்டய கலப்பின் கலப்பு பட்டய குழப்பு பட்டய கலப்பு. வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது பட்டய கலப்பின் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி மாட்டு பொங்கல் வரைக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா செம்ம செலிப்ரேஷன்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு செக்மெண்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க.
என்ஜாய் பண்ணிருப்பீங்க எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்களா? இப்ப 4வது செக்மெண்ட் என்ன, இதான் ஃபைனல் செக்மெண்ட். அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? ஆடலும் பாடலும் எல்லாம் வச்சுதானே ஒரு ஃபெஸ்டிவல்லாம் நம்ம கொண்டாடுறது. குத்து டான்ஸ் ஆடுவோம்ல. கேட்காமலே சொல்ற ஒரே ஆள் நீங்க தானே இன்னைக்குமே. நீங்க அதேதானா? அதேதான், குத்து டான்ஸ் ஆடுவீங்க. பேபி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமா? பேபி நீங்க சொல்லுங்க. சொன்னதுதான். தேங்க் யூ. உங்கள்ட்ட மைக் கொடுத்து பேபி வரைக்கும் ஃபாலோ பண்றியா? சரி ஓகே, அதுதான் 4வது செக்மெண்ட். அதுதான் இது வரைக்கும் நம்ம வந்து பண்ண கேமே வந்து இவ்வளோ என்டர்டெயினா அவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்கன்னா 4வது செக்மெண்ட் டான்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். 4வது செக்மெண்ட் டான்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு பேருக்கும் குத்து பாட்டு போடுவோம். 2 மினிட்ஸ் நாங்க ப்ளே பண்ணுவோம். செம்ம குத்தணும். அது மெலடி பாட்டு போட்டா கூட நீங்க குத்தணும். இல்லம்மா கேம்னா கேம். அம்மியில அரைக்க தெரியுதுல, பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வீட்டுல பாப்பாங்க. இரு தனியா ஊத்துறதுல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா இருக்குமே. அதான் நல்லா இருக்கும்னு நீங்க ஊத்துனீங்களே, அந்த ஊத்த இதுல கொஞ்சம் ஊத்துங்க. மெலடி பாட்டு போட்டா கூட நீங்க குத்தணும். ஓகேவா தலைவா? புரிஞ்சிச்சா? லவ் சாங் போட்டா கூட இவங்க குத்தணும். குத்தணும். சரி, இப்போ டான்ஸ் ஆடலாம். எந்த கலர் சோக்கா ஃபர்ஸ்ட் ஆடணும் நல்லா சத்தமா சொன்னீங்களா அவங்கள ஆட விட்டுடலாம். சோ எல்லோ 2 நிமிஷம் பாட்டு போடுவோம். செம்மையா டான்ஸ் ஆடணும். மெலடி பாட்டு வாங்க பாடுங்கப்பா. போட்டாங்கப்பா. வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம்
எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா. உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. பாட்டொன்னு பாட போறேன்டா, ஆடாம இருக்க முடியாதுடா, ஊரெல்லாம் விசிலு பறக்குதுடா, இது குத்தாட்டம் ராக்காட்டம் நீ கேளுடா. பாட்டொன்னு பாட போறேன்டா, ஆடாம இருக்க முடியாதுடா, ஊரெல்லாம் விசிலு பறக்குதடா, இது குத்தாட்டம் ராக்காட்டம் நீ கேளுடா. ராக்குனா அங்க வெயிட்டுடா, குத்துனா இங்க கெத்துடா, ரெண்டுமே கலந்தா மாசுடா. டோ ரே மீ பா சோலாட்டிடோ, ராக்கு குத்து சேர்ந்து வந்தா ராக்கா குத்து இது தாண்டா. ராக்கு குத்து சேர்ந்து வந்தா ராக்கா குத்து இது தாண்டா. செம்மையா போச்சு இன்னைக்கு ஷோ. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கேம் ஷோ அப்படின்னாலே வந்து எல்லாருமே வந்து கேம் விளையாடி டயர்ட் ஆவாங்க, கிளாப் பண்ணி டயர்ட் ஆவாங்க. ஆனா நம்ம மட்டும்தான் டான்ஸ் ஆடி டயர்டா இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் டிவில வர ஷோஸ் அந்த மாதிரி எப்பவுமே மக்களை வந்துட்டு பார்த்து டயர்டாக இருக்கும் இல்லையா. செம்மையா பண்ணிருக்காங்க, ஐயோப்பா செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து கேம் ஷோ எல்லாம் வயிறு வலியோட தான் போவாங்க. ஏன்னா வயிறு வலி அதான் சிரிச்சு வயிறு வலிச்சு வந்துடும்ல, சிரிச்சு வயிறு வலி வந்துடும்ல. ஒண்ணு இல்ல செம்மையா இருந்துச்சு. அதாவது சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. சோ நீங்க என்ஜாய் பண்ணீங்களா எல்லாருமே? செம்ம என்ஜாய்மெண்ட். சரி நீங்களா என்ஜாய் பண்ணீங்களா? அதுதான் வேணும். எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர் மக்களை செம்மையா சந்தோஷப்படுத்த வைக்கிறது, அவங்களை என்டர்டெயின் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட வேலையே. ஸோ அதான் ஆங்கர்ஸோட வேலை இல்லையா. ஸோ உங்களெல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு இந்த ஊர்ல வந்து ஷோ பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாட்டு பொங்கல் எனக்கு இது மறக்க முடியாத ஒரு பொங்கலா கூட இருக்கலாம். நீ நம்பர் வாங்கியிருப்ப, அதனால இனி இந்த வருஷம் உனக்கு மறக்க முடியாத வருஷமா கூட அமைறதுக்கான வாழ்த்துக்கள். மக்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து பட்டய கலப்பு செக்மெண்ட் மூலியமா ஷோ மூலியமா அவங்களுக்கு வந்து பை பை சொல்லிட்டு டான்ஸ் பண்ணீங்களா? எல்லாருமே வின்னர் தான். நான் கூட தான் வின்னர். ஓகேவா? சோ இப்போ பாட்டை போட போறாங்க. எல்லாரும் அப்படியே பொங்கலோ பொங்கல் சொல்லி டான்ஸ் ஆட்டு வீட்டுக்கு போயிடலாமா? நான் ரெடிங்களா? வாங்கண்ணா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோம். பட்டய கலப்பு முட்டைய குழப்பு, பட்டய கலப்பு பட்டி தொட்டி எல்லாம் பட்டய கலப்பு, குறவ மீன பிடிக்க குட்டைய குழப்பு, கட்டு கட்டா சேர்த்த நோட்டு கட்டு பெரும் கூட்டு போட்டு கிடக்கு, பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்ல அது பட்டினியா கிடக்கு, கட்டு கட்டா சேர்த்த நோட்டு கட்டு வெறும் கூட்டு போட்டு கிடக்கு, பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்ல அது பட்டினியா கிடக்கு. சேர்த்த சக்கர உடம்ப கிட்டுக்கும் சேர்த்த பணமும் உசுர குறைக்கு பார்த்து பார்த்து செலவழிக்கணுமே. வெள்ள நிலவு தரைக்கு வருது, வெள்ளி கரகு விலைக்கு வருது, காசை வீசி கணக்கு பண்ணணுமே.